விழி தீயில் ஒரு தவம். அத்தியாயம் 4. வீரா சொன்ன வார்த்தைகளை நினைத்தவாறு பிரம்மை பிடித்தது போல அமர்ந்திருந்தாள் யாழ். என்ன நேர்ந்தது யாழ்? உன் முகமே சரியில்லை. என்னோடு இருப்பதை விட இளவரசி இளவரசி என்று அவர்களை தொடர்ந்துதானே ஓடிக்கொண்டிருப்பாய். இப்போது எதையோ பறிகொடுத்தது போல அமர்ந்திருக்கிறாயே. என்ன நேர்ந்தது? அட, என்னவென்று சொல் என்று ராதா அவளின் பக்கத்தில் அமர்ந்தவாறு கேட்க நெற்றியை நீவி விட்டு கொண்டாள் மற்றவள். இப்போது உனக்கு என்ன வேண்டும் ராதா? ஒருவேளை இளவரசியின் மீது பொறாமையா என்ன என்று யாழ் கேலியாக கேட்டு இரு புருவங்களையும் ஏற்றி இறக்க, கடவுளே, சத்தமாக பேசி தொலையாதே, காவலர்களின் காதில் விழுந்தால் கூட ஆபத்துதான் என்று அவளின் தோழியோ பதறித்தான் போனாள். பரவாயில்லையே, பயம் இருக்கத்தான் செய்கிறது என்று யாழ் சொல்லி சிரிக்க, நம் தகுதியை பற்றி யோசித்தாலே பயம் அவர்கள் மீது தானாக வந்துவிடும். இளவரசி மீது பொறாமைப்படும் இடத்தில் நாம் இல்லையடி. நம் வாழ்க்கை அவ்வளவுதான், இதையெல்லாம் விட்டுவிட என்று விரக்தி புன்னகையோடு சொல்லிவிட்டு நகர்ந்தாள் அவள். தோழியின் வார்த்தைகளை கேட்டவளுக்கு யோசனையில் புருவங்கள் முடிச்சிட்டன. அந்த வீரா நீயாகத்தான் சொன்னானா? அவனை பற்றி சொன்னால் இளவரசியே வந்து விடுவார்கள் என்று அவன் அத்தனை தைரியத்தோடு சொன்னானே. அந்த அளவுக்கு அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் நமக்கு தெரியாத ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது. யோசியாழினி. நம் கேள்விகளுக்கு பதில் இளவரசியிடம்தான் இருக்கக்கூடும். ஆனால் இளவரசியிடம் எப்படி கேட்பது? ஐயோ, கேட்காமல் எனக்கு இன்றிரவு தூக்கம் வராதே. அடச்ச என்று தனக்குள் புலம்பி தள்ளியவள் அன்றிரவு நிஜமாகவே தூக்கத்தை தொலைத்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அதற்கு காரணம் இந்திரசேனா அல்ல, மாறாக அதிகாரி லியோ என்று அவனின் பழுப்பு நிற விழிகளை அவள் நேருக்கு நேராக பார்த்திருக்க, அவனின் ஸ்பரிசமும் அந்த விழிகளுமே அவளுக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகத்திற்கு வந்து கொண்டிருந்தது. அதுவும் அவளின் முகத்தை பார்த்ததும் அவனின் விழிகளில் தெரிந்த உணர்விற்கு என்ன பெயர் என்று அவளுக்கு சுத்தமாக தெரியவில்லை. அவன் கண்டுபிடித்து விட்டான், எனக்கு நன்றாக தெரியும். இனி தலைமறைவுதான். வெளியில் நான் மட்டும் சென்று அவன் என்னை பார்த்து விட்டால் அவ்வளவுதான். அரசர் சிறையில் தள்ளுவாரோ இல்லையோ, இனி வாழ்நாள் முழுவதும் ஆங்கிலேயர்களின் சிறையில் தான் நமக்கு சோறு. இதில் அந்த வெள்ளைக்காரனுக்கு நம் மொழி வேறு தெரிந்திருக்கிறது. எனக்கு மட்டும் இது என்ன புதுவிதமான சோதனையோ என்று தனக்குத்தானே அவள் எச்சரிக்கையோடு சொல்லிக்கொள்ள, ராதாவோ சற்று எம்பி விட்டத்தை வெறித்து கொண்டிருந்த தோழியை சந்தேகமாக பார்த்தாள். இது சரியில்லை. என்றாவது ஒரு நாள் என்னிடம் சிக்காமலா போக போகிறாய் என்று அவள் கேலியாக சொல்ல, தோழியை முறைத்து பார்த்தவள் உதட்டை சுழித்துவிட்டு திரும்பி படுத்து கொண்டாள். அதே நேரம் மெல்லிய இசையை ஒலிக்கவிட்டு அரை கட்டிலில் சாய்ந்திருந்த லியோவின் சிந்தனையும் யாழ்மொழியை சுற்றியே சுழன்று கொண்டிருந்தது. அதன் காரணமாய் எரிச்சலாக விழிகளை சுழலவிட்டான் அவன். அப்படி பேரழகியெல்லாம் ஒன்றுமில்லை. ஆனா எந்த ஆம்பளையா இருந்தாலும் ஒரு தடவை திரும்பி பார்க்காம போக மாட்டாங்க. நானும் அதனாலதான் பார்த்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்காக அவ ஒன்றும் அந்த அளவுக்கு வர்த் கிடையாது. ஷீஸ் நாட் மை டைப். அதுவும் இந்தியன் புவர் கேர்ள். இவகிட்ட நான் மயங்கிறதா? வாய்ப்பே இல்லை என்று அலட்சியமாக வாய்விட்டு சொன்னவன் வராத தூக்கத்தை வரவழைத்து தாமதமாகவே உறக்கத்தை தழுவினான். எப்படியோ அன்றைய நாள் கழிந்து அடுத்த நாளும் விடிந்தது. அடுத்த நாள் காலையிலேயே அரசரை சந்திக்கவென்று ஆங்கிலேயரின் கார் அரண்மனை வளாகத்திற்குள் நுழைய, தோட்டத்தில் பூக்களை பறித்தவாறு சிரித்து பேசிக்கொண்டிருந்த பணிப்பெண்களோ பதறிவிட்டனர். அடை, என்ன இது? வாருங்கள் வாருங்கள், அரண்மனைக்குள் சென்று விடலாம் என்று பதறியபடி சொன்னவர்கள் ஓரமாக இருந்த கதவின் வழியே அரண்மனைக்குள் ஓடிவிட்டனர். காரில் இருந்து இறங்கிய லியோ அவர்களை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் திரும்பிக் கொண்டான் என்றால், வில்லியம் மற்றும் ரொனால்டோ துகிலுரிக்கும் பார்வையை பார்த்து கொண்டிருந்தனர். வாவ், அரசர் இப்படி நம்மள வெல்கம் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐம் இம்ப்ரெஸ்ட் என்று ரொனால்ட் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இத்தனை நேரம் தோழிகள் சென்றதை கூட அறியாமல் பூக்களுக்கு நடுவே இருந்த யாழ்மொழி புன்னகையோடு வெளியே வந்தாள். அவளை பார்த்த ரொனால்ட் மற்றும் வில்லியமின் விழிகளில் ஆசை மிதக்க, எதேர்ச்சையாக திரும்பி பார்த்த லியோவின் விழிகள் அதிர்ச்சியில் விரிந்து பின் முறைத்து பார்த்தன. ஓ, இவ இங்குதான் இருக்காளா என்று அவன் யோசித்தவாறு அவளை பார்க்க, அப்போதுதான் சிகப்பு ரோஜா ஒன்றை பறித்துவிட்டு திரும்பிய யாழ்மொழிக்கு அங்கு தன்னையே பார்த்தவாறு நின்றிருந்த ஆங்கிலேயர்களை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டது. வாவ், I've never seen a beautiful girl like her
கொத்தா தூக்கிட்டு போலாம் போலையே என்று ரொனால்ட் தன் மகள் வயதில் இருக்கும் யாழ்மொழியை ஆசையோடு பார்த்து கொண்டிருக்க, வில்லியமுக்கும் அவளை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் மனதில் ஆழமாய் பதிந்து போனது. ஆனால் இந்த இருவரின் பார்வையை எல்லாம் யாழ்மொழி கவனிக்கவே இல்லை. லியோவின் கோப விழிகளை மட்டுமே பார்த்தவள் எச்சிலை விழுங்கியவாறு அப்படியே நின்றிருக்க, யாழ்மொழி, அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சீக்கிரம் வா என்று அழைத்தாள் அவளின் தோழிகளில் ஒருத்தி. யாழ்மொழியும் லியோவை ஒரு பார்வை பார்த்தவள் தன் தோழியை நோக்கி ஓடியே விட, சலிப்பாக தலையாட்டியவாறு நின்றிருந்தவனை நோக்கி வந்தனர் காவலர்கள். அவர்கள் காட்டிய திசை நோக்கி மூவரும் செல்ல, அங்கு அமர்ந்திருந்தார் அரசர் வேந்தன். வாருங்கள் வாருங்கள் என்று அவர் வரவேற்க, அவருக்கு எதிரே இருந்த இருக்கைகளில் அமர்ந்து கொண்டனர் 3 பேரும். தேங்க்யூ ஸோ மச் கிங் வேந்தன். ரொம்ப நன்றி. இத்தனை வரவேற்ப நாங்க எதிர்பார்க்கவே இல்லை என்று ரொனால்ட் சொல்ல, ஆங்கிலேயர்களான நீங்கள் எங்களின் மொழியை கற்றுக்கொள்வது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றார் வேந்தன் சற்று கர்வத்தோடு. கத்துக்கத்தானே வேணும் அரசரே. எங்களோட திட்டத்தை உங்ககிட்ட சொல்ல என் நேரமும் டிரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்ப்பாளரா அழைச்சிட்டு இருக்க முடியாதே. அது மட்டும் இல்லாம உங்க மக்களுக்கு அறிவு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். எங்களோட மொழியை புரிஞ்சுக்க கூட முடியல. என்ன ஆளுங்களோ என்று லியோ கேலி சிரிப்போடு சொல்ல, மற்ற இருவரும் அவன் சொன்னதற்கு ஏளனமாக சிரித்து வைத்தனர். அவன் பேசிய விதத்தில் உண்டான கோபத்தை கை முஷ்டியை இறுக்கி கட்டுப்படுத்தியவர், கலாச்சாரம் ஒழுக்கத்திற்கு என் மக்கள்தான் உங்கள் நாடுகளுக்கு உதாரணம். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வார்த்தைக்கேற்ப வாழ்பவர்கள் நாங்கள். அறிவிற்கும் எந்த குறைச்சலும் இல்லை என்று பதிலடி கொடுக்க, நக்கலாக சிரித்தான் லியோ. என்ன விடயமாக வந்திருக்கிறீர்கள்? இதுவரை தாங்கள் சொன்ன அனைத்திற்கும் இந்த தேசம் ஒத்துழைத்திருக்கிறதே. இதற்கு மேல் என்ன வேண்டும் என்று அரசர் வேந்தன் சிறு கோபத்தோடு கேட்க, எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆசைலாம் எதுவும் இல்லை. மக்கள் மேல விதிச்சிருக்கிற வரிய பத்தி இப்போ நாங்க பேசவும் வரல. இது வேற என்றான் வில்லியம். வேந்தனோ அவன் சொன்னதை கேட்டு கேள்வியோடு நோக்க, கடல் வழியான வியாபாரத்தை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. அதுவும் உங்க நாட்டுல இருக்கிற வளங்களை, ஓ மை காட், அது மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. ஐ ஹாவ் அன் ஐடியா. இங்க இருந்து கப்பல் வழியா உங்க நாட்டுல உற்பத்தி செய்யப்படுற பொருட்களை எங்க நாடுகளுக்கு நாங்க ஏற்றுமதி செய்ய போறோம். இதுல உங்களுக்கு கண்டிப்பா லாபம் இருக்கு. உங்களுக்கும் உங்க மக்களுக்கும் ரொம்ப நல்லது. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் என்று தங்களின் திட்டத்தை விளக்கினார் ரொனால்ட். அதை கேட்ட அரசர் வேந்தனுக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவரையே அறியாமல் ஒரு விதமான பயம் மனதிற்குள் உதித்தது. ஒருவேளை நான் சம்மதித்தாலும் இதுபோல் பல குறுநிலங்கள், ராஜ்யங்கள் பாரதத்தில் இருந்துதான் வருகின்றன. அதை சேர்ந்த அரசர்களும் இதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டுமே. அதற்கு தாங்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறீர்கள் என்று வேந்தன் சிறு பயத்தோடு கேட்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க. பாதி அரசர்கள் எங்க திட்டத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. உங்க முடிவு மட்டும் சொல்லுங்க என்று தீர்க்கமான பார்வையோடு கேட்டான் லியோ. எச்சிலை விழுங்கி கொண்ட வேந்தனுக்கு இதை மறுக்க சில கணங்களே போதும். ஆனால் அரசர் மறுத்த கோபத்தில் வளங்களை அடைய படையெடுத்து விட்டால் அதை எதிர்த்து போரிடக்கூட போதிய படைபலம் அவர்களிடம் இல்லை. அந்த பயமே மனதிற்குள் ஓட, அவர்களின் கேலி புன்னகையை பார்த்தவர் வேறு வழியே இல்லாமல் சம்மதம் கூற, தாங்கள் கொண்டு வந்த பத்திரத்தை வேந்தனின் முன்னே வைத்தனர். இருவருக்கும் இடையிலான வியாபார ஒப்பந்தம். கையெழுத்து போடுங்கள் மிஸ்டர் வேந்தன் என்று ரொனால்ட் சொல்ல, அவரை சுற்றி இருந்த அமைச்சர்களுக்கே அரசரின் முடிவில் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஒப்புக்கொள்கிறேன் என்ற அரசர் வேந்தனுக்கு வார்த்தைகள் தொண்டையை அடைத்தது. வேறு வழியில்லாமல் தன் தேசத்தின் சின்னத்தை மைகொண்ட மயிலிறகால் அவர் வரைய, அரசே கொஞ்சம் இதை பற்றி சிந்தித்துவிட்டு என்று தடுப்பது போல தயக்கமாக இழுத்தார் அமைச்சர். அதற்கு அவசியமில்லை அமைச்சரே என்று விட்டு அவரை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்தவர் ஆங்கிலேயர்களை அழுத்தமாக பார்க்க, அவர் கையொப்பமிட்ட பத்திரத்தை கையில் எடுத்தான் லியோ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி அரசர் வேந்தன். இந்த ஒப்பந்தம் இருக்கிற வரைக்கும் அரசருக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில நல்ல உறவு இருக்கும்னு நான் நம்புறேன் என்று சொல்லிக்கொண்டே அவன் தன் முழு உயரத்திற்கு எழுந்து நிற்க, ரொனால்டும் வில்லியமும் அங்கிருந்து நகர்ந்தனர். போகும் ஆங்கிலேயர்களை வெறித்து பார்த்திருந்த அமைச்சர் தர்மபாலன், அரசே
தாங்கள் அவசரப்பட்டு விட்டீர்களோ என்று தோன்றுகிறது. சிறிது சிந்தித்திருக்கலாமே என்று சொல்ல, இல்லை, மக்களின் நலன் என்று வரும்போது அதில் யோசிக்க எதுவுமே இல்லை. ஒருவேளை நான் ஒப்புக்கொள்ளாவிட்டால் ஆங்கிலேயர்களின் அராஜகம் மேலோங்கி சென்றிருக்கும். விரைவில் ராஜ்யத்தை இந்த ஆங்கிலேயர்களிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும். அதுவே ஒரே வழி என்றார் வேந்தன் அழுத்தமாக. அதே சமயம் அரண்மனையிலிருந்து வெளியேற எத்தனித்த லியோ ஏதோ ஊசி துளைக்கும் பார்வையை உள்ளுக்குள் உணர சட்டென திரும்பி பார்த்தான். இத்தனை நேரம் அவனை ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருந்த யாழ்மொழி அவன் தன்னை பார்க்கிறான் என்பதை உணர்ந்ததும் உடனே திரும்பிக் கொள்ள ஒரு அடி முன்னே வைத்தவன் அங்கு காவலர்கள் இருப்பதை பார்த்துவிட்டு வாசலை நோக்கி சென்றான். அப்பாடா, எப்படியோ தப்பித்து விட்டேன். இல்லையென்றால் அவ்வளவுதான், என்னை கொன்றிருப்பான் என்று தூணில் சாய்ந்து அவள் பெருமூச்சு விட்டுக்கொள்ள, அம்மணி யாழ்மொழி, யாரை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? இளவரசி இந்திரசேனாவின் தோழியாக இருந்து கொண்டு இந்த வீணான பயம் எதற்கு என்ற இந்திராவின் குரல் பக்கவாட்டத்திலிருந்து கேட்டது. யாழ்மொழியோ திடுக்கிட்டு திரும்பி பார்க்க, இளவரசி இந்திரசேனாவோ மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டியவாறு தூணில் சாய்ந்து குறும்பாக சிரித்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததுமே யாழ்மொழியின் முகம் இறுக, அந்த தைரியத்தினாலோ என்னவோ அரசரை பற்றி அறிந்தும் தவறு செய்ய துணிந்து விட்டீர்களா இளவரசி என்று அவள் கேட்ட விதத்தில் தோழியை புரியாமல் பார்த்தாள் மற்றவள். புரியவில்லை, எதுவாக இருந்தாலும் தெளிவாக கேள் என்று இந்திரசேனா சொல்ல, வீரா என்று அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே பதிலாக சொன்னாள் யாழ். அந்த பெயரை கேட்டதுமே இந்திராவின் இதயம் படுவேகமாக துடிக்க, பதற்றத்தில் நெற்றியில் பூத்த வியர்வையை புறங்கையால் துடைத்தாள். இளவரசி என்று யாழ் அழைத்ததும் அவளின் கரத்தை பற்றியவள் தனது அறைக்கு அவளை இழுத்து கொண்டு செல்ல, யாழ்மொழியும் எந்த மறுப்பும் சொல்லவில்லை. அறைக்குள் சென்றதுமே வேகமாக பெரிய கதவுகளை சாற்றிக் கொண்டவள், வீராவை சந்தித்தாயா யாழ் என்று மூச்சு வாங்கியவாறு கேட்க, ஆம் என்றாள் மற்றவள். அதை கேட்ட இந்திரசேனாவின் விழிகளே கலங்கிவிட்டன. யாழ்மொழியின் தீர்க்கமான பார்வையை சந்திக்க முடியாமல் அவள் தலைகுனிந்து அழ ஆரம்பிக்க, அவளை சமாதானம் செய்யவென கரத்தை நீட்டியவள் பின் தயக்கமாக கரத்தை இழுத்து கொண்டாள். என் கேள்விகள் தீரவில்லை இளவரசி. யார் இந்த வீரா? அவனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எந்த தைரியத்தில் அவனுக்காக எல்லாவற்றையும் உதறிவிட்டு தாங்கள் வந்து விடுவீர்கள் என்று அவன் சொல்கிறான்? அவன் பெயரை சொன்னதும் தாங்கள் அழுவதற்கு காரணம் என்ன இளவரசி? என்னை உங்கள் தோழியாக எண்ணினீர்கள் என்றால் இப்பொழுதே தயவு செய்து என் கேள்விக்கான பதிலை சொல்லுங்கள் என்று அடுக்கடுக்காக அவள் கேள்விக்கணைகளை தொடுக்க, கண்ணீரை துடைத்தவாறு தோழியை நிமிர்ந்து பார்த்தாள் இந்திரசேனா. அவளோ கேள்வியாக பார்த்து கொண்டிருக்க, யாழ்மொழியை கடந்து சென்றவள் அங்கு ஓவிய பலகையில் மூடியிருந்த சிவப்பு நிற துணியை விலக்கிவிட்டாள். அடுத்த கணம் அதில் வரையப்பட்டிருந்த ஓவியத்தை பார்த்தவளின் விழிகள் இரண்டும் தெரித்துவிடும் அளவிற்கு விரிய, வீரா என்று அந்த பெயரை முணுமுணுத்தன அவளின் இதழ்கள். குறையாத அதிர்ச்சியோடு அவளை பார்த்த யாழ்மொழி, இளவரசி என்று அதிர்ந்த குரலிலேயே அழைக்க, இந்திரசேனாவோ வரையப்பட்டிருந்த வீராவின் முகத்தை விரல்களால் வருடினாள். இவனைத்தானே சந்தித்தாய் என்று அவள் புன்னகையோடு கேட்க, திகைப்போடு தலையாட்டியவளுக்கு இந்திரசேனாவின் விழிகளில் அவனுடைய முகத்தை பார்க்கும் போது தெரியும் அந்த உணர்வு புதிதாகத்தான் இருந்தது. கூடவே ஏனென்று தெரியாத ஒரு பயம் அவளுக்குள் தோன்ற, ஏன் இளவரசி, எப்படி இது இது எப்படி என்று பதற்றமாக கேட்டாள் யாழ்மொழி. தெரியவில்லை யாழ், 2 முறைதான் சந்தையில் சந்தித்திருப்பேன். அப்போதே அவன் மேல் காதலை வரவழைத்து விட்டான். அதன் பிறகு அவனை பார்ப்பதற்காகவே உன்னை அழைத்து கொண்டு செல்ல ஆரம்பித்தேன். அவனை நான் காதலிப்பதை இன்னும் வார்த்தைகளால் நான் சொல்லவில்லை. தந்தை மேலுள்ள பயமே என்னை தடுக்க ஆரம்பித்தது. ஆனால் என்று இந்திரா சட்டென நிறுத்த, ஆனால் என்ன என்று கேட்டாள் மற்றவள். ஆனால் அவனை காணாமல் என்னால் இருக்க முடியவில்லை. நானே மறுத்தாலும் அவனிடம் என் காதலை மறைக்க முடியவில்லை. என் கண்களும் செயல்களுமே அவனுக்கு அனைத்தையும் காட்டி கொடுக்கின்றன. என்ன செய்வதென்று தெரியவில்லை யாழ். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நான் அவனை காதலிக்கிறேன். அவன் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்ற இந்திரசேனாவின் வார்த்தைகள் அழுத்தமாக வர யாழ்மொழிக்கு தலை சுற்றாத குறைதான். இத்தோட விழி தீயில் ஒரு தவம் கதையோட 4வது சாப்டர் முடியுது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு அடுத்த அத்தியாயங்கள்ல பார்க்கலாம்.